இத்திருநாளினுடைய கௌரவத்தை நாங்கள் அனைவரும் மனதில் நிறுத்தி செயற்பட வேண்டும். அன்பானவர்களே, வீதியோரங்களில் உங்களுடைய வாகனங்களை நிறுத்துவதை தவிர்த்துக் கொள்ளுங்கள். துயிலுமில்லத்தினுடைய முன்பகுதியில் உங்கள் வாகனங்கள் நிறுத்துவதை முற்றாக தவிர்த்துக் கொண்டு அருகாமையில் இருக்கின்ற விநாயகர் விளையாட்டு மைதானத்துக்குள் சென்று வாகனங்களை நிறுத்த முடியும். அன்பானவரே, வீதிகளில் வாகனங்களை நிறுத்தாதீர்கள். இந்த நிகழ்வுக்கு எந்த ஒரு இடையூறுகளும் இல்லாமல் செயற்படுங்கள். இந்த நிகழ்வினுடைய புனிதம் ஒவ்வொருவருக்கும் பொறுப்பிருக்கிறது. இது யாரும் தனிநபர்களுக்கான பொறுப்பல்ல. நாங்கள் எங்களுடைய கடமைகளை சரியாக செய்வது எங்களுடைய தேவை. அவற்றை உணர்ந்து அனைவரும் செயற்படுமாறு மீண்டும் மீண்டும் உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். துயிலும் இல்லத்தினுடைய வளாகத்தில் ஆங்காங்கே நடமாடுவதை நிறுத்தி இங்கு சுடர்கள் இருக்கின்ற இடங்களை நோக்கி நகர்ந்து அந்த இடங்களில் தீபமேற்றுவதற்கு நீங்கள் உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். அன்பான உறவுகளே, பாசத்துக்குரிய உறவுகளே, தயவு செய்து உங்களுடைய தொலைபேசிகளை நிறுத்திக் கொள்ளுங்கள். இந்த இடத்தில் எங்கள் கரங்களை உயர்த்தி இந்த தொலைபேசிகளை எப்படி எங்களால் இயக்க முடியும்? ஒரு கணம் சிந்தித்து பாருங்கள். வாழ வேண்டிய வயதில் எங்களோடு நேற்று வரை அம்மா என்றும் தம்பி என்றும் தங்கை என்றும் வீதிகளிலே உலா வந்த உறவுகள் இன்று மீளாத்துயிலே உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த இடத்தில் நாங்கள் நின்று கொண்டு எதை செய்து கொண்டிருக்கின்றோம்? வருடத்தில் ஒரு முறை எங்களோடு கதை பேச எங்களுடைய அண்ணாவும் எங்களுடைய அக்காவும் எங்களுடைய சித்தப்பாவும் எங்களுடைய தயாராகிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய திருமுகங்களை காண அல்லவா இங்கு வந்திருக்கின்றோம். ஆகவே அந்த புனிதத்தை மனதில் நிறுத்தி அந்த பொறுப்பை உணர்ந்து அனைவரும் செயற்படுங்கள். அன்பான இளைஞர்களே, யுவதிகளே, இன்னும் சிறிது நேரத்தில் உங்களுடைய அக்கா, உங்களுடைய அத்தை, உங்களுடைய மாமா, உங்களுடைய மாமி உங்களோடு கதை பேச இருக்கிறார்கள். நீங்கள் ஏற்கப்படுகின்ற சுடர் சாதாரணமான சுடர் அல்ல. எங்கள் குழந்தைகளுடைய திருவுருவத்தை காண்பதற்கு ஏற்றப்படுகின்ற சுடர். அந்த சுடரிலே உங்களுடைய குழந்தைகளுடைய திருமுகம் நிச்சயமாக காட்சியளிக்கும். ஆகவே அனைவரும் உங்களுடைய பொறுப்புகளை உணர்ந்து கற்பூரங்கள், ஊதுபத்திகள் எதுவும் இல்லாமல் இருந்தால் தயவு செய்து எங்களுடைய மாவீரர் இல்லத்தினுடைய பணிக்குழு உறுப்பினர்களை தொடர்பு கொண்டு அவற்றினை பெற்றுக் கொள்ள முடியும். அல்லாமனால் எங்களுடைய காரியாலயத்தில் வந்து நேரடியாகவே நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். அன்பானவர்களே, உங்களுக்கு அருகாமையில் இருக்கின்ற தீபங்களுக்கு சென்று அவற்றையும் நீங்கள் தயார் நிலையில் வைத்துக் கொள்ளுங்கள். இங்கே உயிரானது, நீ எறிந்த உயிர் விதை பயிரானது. நீ அடைந்த சாவு இங்கே உயிரானது, நீ எறிந்த உயிர் விதை பயிரானது. தீ பிடித்து எதிரி முகாம் எரிகின்றது, தீரனே உனது முகம் தெரிகின்றது. தீப்பிடித்து எதிரி முகாம் எரிகின்றது, தீரனே உனது முகம் தெரிகின்றது. நீ மடியவில்லையடா, உங்கதை முடியவில்லையடா. நீ மடியவில்லையடா, உங்கதை முடியவில்லையடா.
குளிக்குகையில் நீ தங்கினாய் கண்மூடி இன்று படமாய் தொங்கினாய் காலமெல்லாம் குளிக்குகையில் நீ தங்கினாய் கண்மூடி இன்று படமாய் தொங்கினாய் பூமாலை உன் படத்தில் போட்டால் பார்த்தோம் போட்டவரே நஞ்சு மாலையே தான் பார்த்தோம் பூமாலை உன் படத்தில் போட்டால் பார்த்தோம் போட்டவரே நஞ்சு மாலையே தான் பார்த்தோம் நீ மடியவில்லையடா உங்கதை முடியவில்லையடா நீ மடியவில்லையடா உங்கதை முடியவில்லையடா ஓ வீரனே எங்கள் மண்ணில் உன் பெயர் எழுதி வைக்கப்படும் நீ மடியவில்லையடா உங்கதை முடியவில்லையடா Kan mungkin kawan kawan. விழிகளை மூடி குழிகளில் உறங்கும் நீ